அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். காமராஜரை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருமுறை கவிஞர் சுந்தரம் காமராஜரை சந்தித்து கூறினார், உங்கள் சாதனைகளை என்றும் மக்கள் நினைவில் கொள்ள ஒரு செய்தி படம் எடுத்தால் என்ன என்று கேட்டார். அதில் காமராஜர், நாம் சாலைகள் அமைத்தோம், அதில்தானே மக்கள் நடக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் கட்டினோம், அதில் அவர்கள் பிள்ளைகள் தானே படிக்கிறார்கள். இது தனியாக விளம்பரப்படும் எதற்கு வீண் செலவு என்றார் காமராஜர். தயங்கிய கவிஞர் சுந்தரம், 3 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரிக்க உதவும் வகையில் நல்ல செய்தி படம் எடுத்து விடலாம் என்றார். அடப்போங்க, 3 லட்சத்தில் நான் இன்னும் 10 ஊர்களில் பள்ளிக்கூடம் கட்டுவேன், முதலில் நீங்கள் இங்கேருந்து நடைய கட்டுங்க என்று கூறினாராம். நாடக ஆசிரியர் பெர்னாட் ஷா சுத்த சைவம். தான் யாரை சந்தித்தாலும் அவர்களை சைவ உணவுகளை மேற்கொள்ளும்படி கூறும் வழக்கம் கொண்டவர். அவர் நண்பர் ஒருவரிடம், நீங்கள் ஏன் அசைவ உணவுகளை வெறுக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பெர்னாட் ஷா, என் வயிறு இறந்த மிருகங்களின் சுடுகாடு அல்ல என்றாராம். அடுத்ததாக, பத்திரிகையாளர்கள் பேட்டியின் போது ஒரு நாள் காமராஜர் வழக்கத்திற்கு மாறாக வலப்பக்கத்திற்கு பதிலாக இடப்பக்க தோளில் துண்டு போட்டிருந்தார். அதை பற்றி நிருபர்கள் கேட்டதற்கு, ஒன்றுமில்லை, சும்மாதான் என்றார். ஏதோ காரணமாக இருக்கும் என நிருபர்கள் விடாமல் கேட்டனர். உடனே காமராஜர் கோபத்துடன், எனது இடது தோல் பகுதியில் சட்டை கிழிந்துள்ளது, அதை மறைக்கத்தான் துண்டை மாற்றி போட்டினேன், போதுமா என்றார். நிருபர்கள் தலை குனிந்தனர். காமராஜர் ஒருமுறை பயணியர் விடுதியில் தங்கியிருந்தார். அப்பொழுது காங்கிரஸ் தொண்டர்களும் அவர் மீது அன்பு கொண்ட பொதுமக்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்ய வந்திருந்தனர். வந்திருந்தவர்களில் ஒரு ஆசிரியர் பொதுமக்களின் இடையே வந்தார். அந்த ஆசிரியை பார்த்து காமராஜர், என்னையா படிக்காதவங்களுக்கு போய் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நீங்கள் படிக்காதவங்களுக்கு மாலை போட வந்திருக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் அந்த ஆசிரியரின் கண்களில் கண்ணீர் மல்கியது. காமராஜருக்கு மாலை அணிவித்து விட்டு தான் சென்றார் அவர். பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் ஞாபக மருதை அதிகம் என்று கூறினீர்கள் மேல் நிருபர் ஒருவர் பெர்னாட் ஷாவிடம் கேட்டதற்கு அதில் பெர்னாட் ஷா, அப்படி சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்றார். நிருபர் சிரித்து கொண்டார். பெர்னாட் ஷா தம் மருத்துவருக்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்தார். இதய வலியால் துன்பப்படுகிறேன், கைகால்களை கூட அசைக்க முடியவில்லை, அதனால் தாங்கள் உடனே வர வேண்டும் என்றார். சிறிது நேரம் சென்று வந்த மருத்துவர், லிஃப்ட் ரிப்பேர், இத்தனை மாடி ஏறி வந்ததால் இதயம் துடிக்கிறது, மயக்கமாக வருகிறது என்று சொல்லி டையை தளர்த்தியபடி சோபாவில் அமர்ந்தார். பதறி போன ஷா இருந்து காப்பி தயாரித்தார். படபடக்கா ஆஸ்பிரின் மாத்திரை தேடி எடுத்து வந்து கொடுத்தார். மருத்துவர் பளிச்சென்று பேனாவை எடுத்து ஒரு சீட்டில் ஏதோ எழுதி ஷாவிடம் நீட்டினார். ஷா திகைத்தார். உங்களை குணமாக்கியதற்கு பில் என்றார் மருத்துவர். கடவுளாக மாற எல்லாருக்கும் ஆசைதான். 2ஆம் உலகப் போர் நடந்த சமயம் யால்டா மாநாடு, இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில், அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் மற்றும் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஆகியோர் கூடி பேசினர். சர்ச்சில் சொன்னார், நேற்றிரவு என் கனவில் இறைவன் தோன்றி, இனி உலகின் பிரதமர் நீதான் என்றார். ரூஸ்வெல்ட் உடனே சொன்னார், என் கனவிலும் கடவுள் வந்து, இனி உலகின் குடியரசுத் தலைவர் நீதான் என்றார். ஸ்டாலின் கம்பீரமாக சொன்னார், இருக்காதே, நான் யார் கனவிலும் போய் அவர் கூறவில்லையே என்று கூறினாராம். ஆம்ஸ்ட்ராங்கின் தாயாரிடம் ஒரு நிருபர், உங்கள் மகன் நிலவில் முதலில் கால் பதித்த நிகழ்ச்சி தானே உங்களால் மறக்க முடியாது என்று கேட்டாராம். அதற்கு ஆம்ஸ்ட்ராங்கின் தாய், உலகத்தில் எல்லோருக்கும் என் மகன் நிலவில் கால் பதித்த நேரம் மகிழ்ச்சியை தந்தது, ஆனால் எனக்கு என் மகன் அவன் திரும்பி வந்து பூமியில் கால் பதித்த நேரம்தான் சொல்ல முடியாத மகிழ்ச்சியை தந்தது என்றார். நிருபரின் கண்களில் கண்ணீர். சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒருவர் கேட்டார், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்? மை கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்றார் பட்டேல். அப்படிப்பட்டவர் பிறந்த நாட்டில் நாம் இளைஞர்கள் விவசாயத்தில் நாட்டம் கொள்கிறார்களா? குழந்தைகளுக்கு விளையாட்டுடன் விவசாயத்தையும் கற்றுக் கொடுப்பது அவசியம். ஒருவனை சொந்த காலிலே நிற்கச் செய்து சமுதாயத்திற்காக உழைக்க செய்வது எதுவோ
அதுவே உண்மையான கல்வி என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தார். நன்றி.